உங்கள் சத்யாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு. 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம். எக்கச்சக்கமான குலு குலு ஏசி ஆஃபர். ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. லக்னோ விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்சை ரொம்ப எளிமையா வின் பண்ணியிருக்கிறாங்க. கேஎல் ராகுல் இன்னொரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடி கொடுத்திருக்கிறாரு. இந்த மேட்சை பத்தி டெல்லி எப்படி ஜெயிச்சாங்க, லக்னோ எதனால தோத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்சை பத்தி முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. ஸ்ரீராம் வணக்கம். நேத்து ஒரு நல்ல மேட்ச்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, ஒரு மாதிரி போச்சு. டிசி வின் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வழக்கமா பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த எக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம், அதாவது ஒரு டீம் ஆடி இருப்பாங்க, இப்ப இன்னொரு டீம் ஆடுவாங்க, அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கேஎல் ராகுல் அதை நேற்று பண்ணியிருக்காரு. லக்னோல இருந்து வந்து இப்ப டிசிக்கு வந்து நேற்று வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு டிசிக்கு. கேஎல் ராகுல் இந்த சீசன் ஃபுல்லாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் நேத்து ஆடினது வந்து அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்கான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு இருக்குன்றது எனக்கு கிளியரா தெரியுது. பட் உண்மையிலே ஒரு வெற்றின்றது வந்து அந்த டீமுக்கு தேவையான. ஏன்னா இந்த ரெண்டு டீமும் முதல் மேட்ச் மோதினப்ப கூட கேஎல் ராகுல் விளையாடல. அவர் குழந்தை பிறக்க போகுதுன்றதால லீவ் போட்டு போயிருந்தாரு. இந்த மேட்ச் அவர் வந்து அடிச்சு கொடுத்து அவருக்கு பயங்கர திருப்தியா இருந்திருக்கும். ஆனா கேமை ஜெயிச்சு கொடுத்தது போலர்ஸ் தான். அந்த மாதிரி ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இப்படி கவுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. எல்எஸ்ஜி இந்த எல்எஸ்ஜியை பத்தி பேசும்போது அவனோட பேட்டிங் ஆர்டர் வந்து மாறி இருந்துச்சு நேத்து. ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப் பண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல, ஏதோ மியூசிக்கல் சேர் விளையாடுற மாதிரி. 2 மேட்ச் இங்க ஆடுவோம், 2 மேட்ச் அங்க ஆடுவோம், 2 மேட்ச் இங்க நம்ம தானே கேப்டன், எவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட்ல ஆடிட்டு இருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி, எனக்கு சத்தியமா புரியல. அவர் எடுத்த டிசிஷனா இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷனா எனக்கு புரியல. அவர் ஏங்க பதுங்கணும்? இத்தனைக்கும் அந்த மார்க்கமும் அவ்வளவு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அப்ப வந்து அட்டாக் இன்னும் தொடர்ந்து இருக்கணும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போன வருஷம் எஸ்ஆர்எச் எடுத்துக்கோங்களேன். கிளாசன் வந்து எப்பெல்லாம் நம்பர் 3 வருவாருன்னா இவர் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் சூப்பர் ஸ்டார்ட் கொடுப்பாங்க. நல்ல ஸ்டார்ட் இல்லைன்னா மார்க்கம் வரமாட்டாரு. நல்ல ஸ்டார்ட்னா அவங்களோட இன்னும் டேஞ்சரஸான பேட்டர் அனுப்புவாங்க. இவங்க வந்து ஒரு சம ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயரை நீங்க அனுப்பணும்ல. எதுக்காக ரிஷப் பண்ட் அனுப்பல? இல்ல ரிஷப் பண்ட் ஏன் தன்னைத்தானே உள்ள எடுத்துட்டு வரலன்றது சத்தியமா புரியாத புதிரு. அவர் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தாரா? இல்ல, ரிஷப் பண்ட்க்கு அந்த கிளாரிட்டி இல்லையோ, நம்ம என்ன பண்ண போறோம், எந்த ரோல்ல ஆட போறோம்னு. மேபி நம்பர் 4 ட்ரை பண்ணாரு, அப்புறம் ஓப்பனிங் வந்தாரு, அப்புறம் வந்து இப்போ வந்து கீழே வராரு. அவர் எதை எய்ம் பண்ணி இதை பண்றாரு? இல்ல டீமுக்கு தேவைன்னு பண்றாரா, இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்குதா? இல்ல அவருக்கு அது என்னதுன்னா, சில சமயம் வந்து இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணிடுவோம். நமக்கே லைஃப்ல நடக்கும். ரொம்ப யோசிப்போம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல திங்க் பண்றதெல்லாம் ஓவருங்க. அதாவது ஓவரா திங்க் பண்ணிடுவோம். அதான் பண்ணிருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ் எப்போ அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணணும். இருந்துச்சு. மார்ஷும் அப்படி ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அப்ப வந்திருக்கணும் ரிஷப் பண்ணிட்டு. அப்ப ஏன் வரலன்றது எனக்கு புரியல. ஜஸ்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஒரு 7-8 மேட்ச் முடிஞ்சிருச்சு. 7-8 மேட்சாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நிச்சயமாவே வந்து சீரியஸா வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அண்டர் ரேடார் தான் இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ்ல இதை வச்சு யோசிப்பாங்க, இவரை வந்து T20 டீம்ல எடுக்கணுமா. ஏன்னா ஏற்கனவே T20ல வந்து இவருக்கு பெருசா வந்து இது இல்லை, பெருசா டீம்ல எடுக்கிறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற பிளேயர்ஸ் தான் ஒன்றிலையும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்ல இவர் திரும்ப வரணும், ஒரு கம்பேக் கொடுக்கணும். அதுவும் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் இருக்கு அப்படின்னா திரும்ப இந்த ஐபிஎல் வந்து சரியா பயன்படுத்தி இருக்கணும். இல்ல மிஸ் பண்ணிட்டாரோ? எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். நம்ம சீசன் ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட சொன்னேன், இவர் வந்து ஓபன் பண்ணணும்னு. ஏன்னா உங்களுக்கு அந்த பெஸ்ட் சான்ஸை கொடுத்துருங்க. அது பண்ணல. அவர் மேபி என்ன யோசிச்சிருக்காருன்னா, இந்தியன் டீம்ல ஓப்பனிங்ல இடம் இல்ல, அவர் ஒன் டே டீம்ல இருக்காரு. அதை இப்ப நம்ம பேசும்போதே யாராவது கமெண்ட் போட்டிருப்பாங்க, ஒன் டே டீம்ல அவர் இருக்காரு அப்படின்னு. ஒன் டே டீம்ல இருக்காருன்னு தெரியும். பட் 15ல இருக்கிற 14 பிளேயர் விளையாடினாங்க. அந்த இங்கிலாந்து சீரிஸும் சரி, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் சரி. ஒருத்தருக்கு மட்டும் தான் இடம் கிடைக்கல, அது ரிஷப் பண்ணிட்டு. சோ அந்த மாதிரி பிளேயர் நிறைய ரன்ஸ் அடிக்கணும், டீம் ஜெயிக்கணும், அப்பதான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணா எனக்கு தெரியல ஸ்ரீராம். ஐ திங்க் கிளவுட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அகைன் பார்த்தோம்னா இவரை பத்தி பேசுறப்போ கேஎல் ராகுல் ஆடுற விதத்தை பத்தியும் பேசணும். கேஎல் ராகுல் அவருக்கு எந்த பொசிஷன் கொடுத்தாலும் இறங்கி ஆடி பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் இருக்கிறாரு. மேபி அவர் வந்து அந்த T20ல விட்ட இடத்தையும் நாம பிடிக்கணும் அப்படின்னு ஐயிங் பண்றாரு அவரு. நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க வெளியில வைக்க முடியாது. இந்தியாலேயே நீங்க பெஸ்ட் பேட்டர்னு இன்னைக்கு டேட்ல நீங்க எடுத்தீங்கன்னா டாப் 3ல கேஎல் ராகுல் இருப்பாரு. இல்ல, ஏன்னா லாஸ்ட் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து கேஎல் ராகுல வந்து வச்சுட்டு தான் ரிஷப் பண்ட் எடுத்துட்டு போனாங்க அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா.
ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அப்படி தலைகீழா இருக்கு. விக்கெட் கீப்பிங், பேட்டிங்ல வந்து இவர் ரிஷப் பண்ட் வந்து பயங்கரமா சொதப்புறாரு. கேஎல் ராகுல் இன்னொரு பக்கம் பயங்கரமா கிடைக்கிற சான்ஸ்ல அவரால் ஒரு அட்டாக்கிங்காகவும் ஆட முடியுது. இப்போ நேற்று ஆடின மாதிரி நின்று பிச்சு கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நின்னும் ஆட முடியுது. மேபி T20ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா திரும்ப கேஎல் ராகுல? அப்ப சஞ்சு சாம்சன் இல்ல கேட்டேன், நீங்க வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இல்ல, நான் காம்படிஷன் நான் சொல்றேங்க. அதாவது இப்ப வந்து சஞ்சு சாம்சனை இப்ப நீங்க ஐபிஎல் அவருக்கு இன்ஜுரி, ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்க வந்து வேர்ல்டு கப்ல கேஎல் ராகுல் எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. கேஎல் ராகுல் ஸ்குவாட்ல இருந்தா இருக்க எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அது சஞ்சு சாம்சன் எனக்கு காம்படிஷன் அப்படி இருக்குல்ல. சஞ்சு சாம்சன் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, நடுவுல இவரு ஜிதேஷ் ட்ரை பண்ணாங்க. பட் ஐ திங்க் T20 ஃபார்மேட்ன்றப்போ இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல சஞ்சு சாம்சன் பிடிச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அவரை தூக்குனா நான் ரொம்ப அப்செட்டா இருப்பேன். கேஎல் ராகுல் நல்ல பிளேயர் தான். பட் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் நீங்க வந்து ஸ்குவாட்ல வச்சுட்டு பிளேயிங் 11ல இறக்கலைன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது. ஸோ காம்படிஷன் கட் த்ரோட்டா இருக்கு. கேஎல் ராகுலா சஞ்சு சாம்சனான ஒரு பெரிய இதுவா இருக்கும். புரியுது. ஏன்னா சாம்சனுக்குமே வந்து ரொம்ப காலம் கழிச்சுதான் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்குது. முன்னாடி வந்து அது கிடைச்சதே இல்லை எப்பவுமே அவருக்கு. ரொம்ப கேஎல் ராகுல்னா ரிஷப் பண்ணிட்டான்னு கேட்டா நான் கேஎல் ராகுல் ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன். பட் நீங்க இந்தியன் டீம் நீங்க பேசுனீங்கன்னா கேஎல் ராகுலா சஞ்சு சாம்சனான்னு வராரு. அது தெரியல ஸ்ரீராம். மிட் சீசன் வந்துட்டோம். எல்லா டீமே 7-8 மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்ப பாக்குறப்ப டேபிள பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிடி இருக்கிறாங்க, அடுத்து டிசி, அடுத்து ஆர்சிபி, அடுத்து பஞ்சாப் கிங்ஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜிடி மட்டும் தான் வந்து சாம்பியனான டீமு. மற்ற 3 டீம்ஸும் இது வரைக்கும் வந்து டிராஃபி வின் பண்ணதே இல்லை. ஸோ இந்த டேபிள பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குதா? வழக்கமா பார்க்காத ஒரு டேபிளா இருக்குது. அதுவும் பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிட் சீசன்ல டாப் 4க்குள்ள இருக்கிறாங்க. ஆர்சிபி இருக்கிறாங்க, லாஸ்ட் சீசன் எப்படி வந்தாங்கன்னு தெரியும், கடைசியில உள்ள வந்தாங்கன்னு. டிசி இருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங். பஞ்சாப் கிங்ஸ் சொன்னோன்னே ஒரு கிளாரிபிகேஷன் அவங்களுக்கு கொடுத்துறேன். நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல வந்த தகவல், அந்த கோலி ஸ்ரேயஸ் நம்மளும் பேசணும் நம்ம ஷோல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஐ மீன் ஆன்ஃபீல்ட்ல நடந்தது ஆன்ஃபீல்டு தான், பட் ஆஃப் ஃபீல்டு பெருசா எதுவும் நடக்கல. ரொம்ப சகஜமா இவர் அவரை அண்ணன் மாதிரி பாக்குறாரு. அதை வந்து இங்க நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து ஜாலியான ஒரு உரையாடல் அது. ஆமா, ஆன் ஃபீல்ட்ல ஏதோ கலாய்ச்சிக்கிட்டாங்க, அது அவ்வளவுதான். அதை நம்ம பெருசா மீடியா சோசியல் மீடியா ரீட் பண்ற அளவுக்கு நம்ப தேவையில்ல. இப்ப டேபிளுக்கு வருவோம். டேபிளுக்கு வந்தோம்னா ஐ திங்க் நம்ம பழக்கப்பட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவே இப்படிதானே இருந்திருக்கு ஸ்ரீராம். நடுவில் ஒரு 2 வருஷம் மாறி இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படிதானே இருந்திருக்கு. இப்ப ஒரே ஒரு விஷயம் அதுல என்னதுன்னா, மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு மேல வராங்க, யாரெல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க. இன்னைக்கு அவங்களோட மேட்ச் இருக்கு, இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா இன்னும் 2 பாயிண்ட் அவங்களுக்கு கீழே இருக்க SRH மோதுறாங்க. சோ அவங்க கையில இருக்கிற ஒரு மேட்ச் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் ஈக்குவேஷனை. சரி, இப்போ வந்து மிட் சீசன்ல இருக்கிறோம். ஒரு டாப் 3 பேட்டர்ஸ் இவங்க எல்லாம் தான் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கிறாங்க. ஒரு டாப் 3 பவுலர்ஸ் இவங்க தான் சொல்லுவீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? எதனால? நல்ல கேள்வி ஸ்ரீராம். டாப் 3 பேட்டர்ஸ்னா நம்பர் 1 சாய் சுதர்ஷன். கன்சிஸ்டன்டா மேட்ச் ஆன் மேட்ச் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஃபார்ம் பெருசா இல்லாம வந்தாரு, அவர்கிட்ட இருந்து ரன் வரல, பட் இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஜஸ்ட் அவர் நடந்துக்கிற விதம், அவர் பேசுற விதம். அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு சூரியகுமார் யாதவுக்கு அந்த மேட்சே அந்த மேட்ச்லயே இல்ல சூரியகுமார் யாதவ், அவருக்கு தேங்க் பண்ணாரு. அன்னைக்கு மாத்திரேன்ற பிளேயரோட தோல்ல கை போட்டு இவர் வந்து பேசுறாரு. ஜஸ்ட் தட் அவர் மத்தவங்களை லுக் ஆஃப்டர் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து சூரியகுமார் யாதவை அந்த லிஸ்ட்ல போட்டுறேன். அதுக்கப்புறம் நிக்கி பியை விட்டீங்கன்னா ஸ்ரீராம் என்ன ஸ்ரீராம் இப்போ நம்ம நேத்து என்ன பண்ணாரு? புரியுது, ஆரம்பத்துல அடிச்சாரு, இனிமே அடிக்கணுமே. சோ ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி தான் நான் பாக்குறேன். சாய் சுதர்ஷன் எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு அப்படின்றதுதான் என்னோட இதுவா இருக்கு. சூரியகுமார் யாதவும் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு. சோ இவங்க 2 பேரோட பேட்டிங் அண்ட் விராட் கோலி அஃப்கோர்ஸ். பட் அந்த டீம்ல பெரிய டிஃபரன்ஸ் எடுத்துட்டு ஃபில் சால்ட், அவரோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விராட் கோலி பேசுறப்போ அந்த டீமுக்கு அப்படி ஒரு ரோல் பண்றது தேவைதான். ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு, அவரை சுத்தி எல்லாரும் அட்டாக்கிங்கா இருக்கிறப்போ அப்படி ஒரு ரோல் அப்படிங்கிறது நல்ல ரோல். அதை பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப அதை நல்லா பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் அது எவ்வளவு கிளியரா சொல்றாரு. அவர் வந்து பாருங்க, அவர் ஸ்டேஜ் இருக்கு, ஆமாங்க மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போலாம். என் ரோல் நான் ஒரு மாதிரி ஆங்கர் பண்ணி விளையாடணும், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அடிப்பாங்க, கேட்கறதுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியான ரோலா தெரியும். இப்ப விராட் கோலி ஸ்டேச்சருக்கு நீ இதான் பண்றியான்னு பாக்குறவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. பட் அது அவ்வளவு கிளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி டீமோட அந்த 2 பாயிண்டா சேர்த்துட்டு போறாங்கல்ல, அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பவுலர்ஸ்னா யாரை சொல்லுவீங்க? பவுலர்ஸ்னா ஐ திங்க் பவுலர்ஸ் இந்த சீசன் நிறைய பேர் இருக்காங்க. ஆவேஷ் கான் இருக்காரு,
அவர் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாரு. நான் வந்து யாரை சிங்கிளா பிக் பண்ணணும்னா சாரி சிங்கிளா இல்ல 2-3 பேர் கூட உங்களோட ஒப்பீனியன் 3 பேர் 2 3 பேர் எனக்கு எந்த போலர்ஸ்லாம் வந்து ரொம்ப கலீல் அஹமத் ரொம்ப நல்லா பண்றாரு. பட் தென் இருக்கிறதுலே டாப்பா இருக்காருன்னா இல்ல. பட் கலீல் அஹமத் நல்லா போடுறாரு. அவர் இந்த மாதிரி போலிங் போட்டு நான் வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மி. டாப்னு சொல்ல போனா பிரசித் கிருஷ்ணா. பிரசித் கிருஷ்ணா வேற லெவல்ல போலிங் போட்டிருக்காரு இந்த சீசன். பெரிய சர்ப்ரைஸ்ல அவர் வந்து எக்ஸாக்ட்லி அவர் வந்து ஒரு போலிங் கேஎல் ராகுல்ங்க. பவர் பிளேயர் போன மேட்ச் போட சொன்னாங்க வந்து போட்டாரு. டெத் ஓவர்ஸ் போட சொன்னா போட்டாரு. பட் மெயின் மிடில் ஓவர்ஸ் அவரோட போலிங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீசன். அந்த ஹைட்ல இருந்து அந்த இதுல டெலிவர் பண்ணி பாவம் 2-3 சீசன் மிஸ் பண்ணாரு. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, பெரிய சர்ஜரி இருந்துச்சு, பெரிய ரீஹாப் இருந்துச்சு. அவர் திரும்பி வந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, ஒரு மொமெண்ட் இல்ல ஒரு 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 இன்னிங்ஸ் இது வந்து ரொம்ப நீங்க வந்து என்டர்டெயின் பண்ணிச்சு, ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்சுன்னா ரோஹித் சர்மா அடிச்சது அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொன்னப்போ சிஎஸ்கேவுக்கு எதிராக அவர் அடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. திடீர்னு வந்து ஒட்டுமொத்த டீம் ஒரு பக்கம் விழுந்துகிட்டு இருக்கிறப்ப விக்கெட் விட்டுட்டு இருக்கிறப்ப தனியா நின்று ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுத்தாரு பஞ்சாப்ல. நாட் டூ ஃபார் பிஹைண்ட். எனக்கு பிரியான் சாரியா இதை கன்சிஸ்டன்டா பண்ணாருன்னா நான் இன்னும் ரசிப்பேன். அண்ட் ஜஸ்ட் அந்த மொமெண்ட் அந்த சூரியவன்ஷி மொத பால் 6 அடிச்சது. என்ன 14 வயசு பையன் வந்து மொத பால 6 அடிக்கிறான்றது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சது எனக்கு பிடிச்சது. டீமா ஜெயிச்சது அப்படின்னா மும்பை அந்த பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு அந்த டெல்லி கிட்ட இருந்து ஒரு மேட்ச் அப்படி இழுத்து ஸ்டீல் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அந்த மேட்ச் தான் வந்து ஒரு மேட்ச்னா அதை தான் சொல்லலாம். ஒரு டீமா வின் பண்ணது அப்படின்னா அந்த மேட்ச சொல்லலாம்ல. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். அது ஒரு பெரிய மூமெண்ட். அதனால தானே மும்பை இப்போ ஒரு தொடர்ச்சியான வெற்றிகளோட வராங்க. இன்னைக்கும் வருவாங்களா சன்ரைசர்ஸ் கூட மேட்ச்? சன்ரைசர்ஸ் கூட அப்படிங்கிறது நம்பிக்கையோட வரலாம் போல. அப்படி நினைக்க முடியாது ஸ்ரீராம். ஏன்னா சன்ரைசர்ஸ மும்பை இந்தியன்ஸ் வந்து கவுத்துட்டாங்க போன மேட்ச். வாங்கிடையில அப்படி ஒரு பிச்சு நம்ம எப்ப மேபி ஏதாவது இந்தியாவில டெஸ்ட் மேட்ச்ல வேணா பாத்துருவோம். அப்படி ஒரு பிச்சை கொடுத்து சன்ரைசர்ஸ் இது பண்ணிட்டாங்க. அண்ட் சன்ரைசர்ஸ்க்கும் பெருசா ஹோப் எதுவும் இல்லை. அண்ட் இந்த மாதிரி டீம்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ரொம்ப டேஞ்சரஸ். நான் இன்னமும் சொல்றேன், சன்ரைசர்ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோ இதுக்கு மேல வந்து ஜெயிப்பாங்க அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல. பட் இந்த மாதிரி டீம்ஸுக்கு நீங்க இனிமே இல்லடா எதுவுமே இழக்கிறதுக்கு இல்ல, ஏதாவது ட்ரை பண்ணுவோம் வா அப்படின்ற ஸ்டேஜ் கிடைச்சிச்சுன்னா இந்த டீம்ஸ் இன்னும் டேஞ்சரஸ். மும்பை எதையோ நோக்கி போற இந்த 2 பாயிண்ட் கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்து கிடைச்சிச்சுன்னா டாப் 4ல வந்துடலாம். ஏன்னா இப்ப ஐ திங்க் 5 or 6லயோ இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. சோ மேல போலாம். இந்த 2 பாயிண்ட் கிராண்டட்னு நினைக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு முழுன்னு ஒரு விக்கெட் கொடுப்பாங்க. 250 விக்கெட் அவங்க கொடுப்பாங்க. நீங்க உங்க ஊர்ல கூப்பிட்டு எங்களை அடிக்க விடல, நாங்க பெஸ்ட் பேட்டிங் ட்ராக்கை வச்சு உங்க போலர்ஸ் அடிப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் வராங்க. அதை எப்படி அவுட் திங்க் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ்? அதான் மேட்ச். நீங்க சொன்ன மாதிரி நான் டேபிள செக் பண்ணேன். இப்போ வந்து 6th பொசிஷன்ல இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். 8 மேட்ச் ஆடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே அவங்க வந்து டாப் 4க்குள்ள போலான்னு நினைக்கிறேன். 3வது இடத்துக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆமா, நெட் ரன் ரேட் நல்லா இருக்கு. நெட் ரன் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. நெட் ரன் ரேட் சூப்பரா இருக்கு அவங்களுக்கு. ஆமா, அந்த நெட் ரன் ரேட் உபயோகம் அவங்க அதை தான் எய்ம் பண்ணி வருவாங்க. இப்போ SRH வந்து ரொம்ப பேடா விளையாடினா மட்டும்தான் இது வந்து ஒரு மிஸ் மேட்சா இருக்கும். ஏன்னா பேட்டிங் விக்கெட் ஒரு பியூர் ஹைதராபாத்தோட பெஸ்ட் ஹைவே அவங்க கொடுத்துட்டாங்க, நேஷனல் ஹைவே கொடுத்துட்டாங்கன்னா அப்ப மேட்ச். ஏன்னா இந்த 2 டீம் தான் போன வருஷம் விளையாடினப்போ ஒரு டீம் 270 இன்னொரு டீம் 250 அடிச்சிச்சு. சூரியகுமார் யாதவ் ஐ திங்க் ரொம்ப நல்லா விளையாடுவாரு அந்த மேட்ச். பட் ஸ்டில் அவங்க தோத்துருவாங்க. சோ இது ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு SRH பிச்சை கொடுத்து மும்பை ஏதாவது பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. பட் ஐ திங்க் இருக்கிற ஃபார்ம்ல மும்பை பெட்டர். உங்களோட பிக் என்னப்பா? நான் மும்பை சொல்றேன். மும்பை வெல் ரவுண்டட். உங்களுக்கு பேட்டிங் முழு விக்கெட் கொடுத்தாங்கன்னா கூட மும்பையோட பேட்டர்ஸ் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு, சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இருக்காரு, அண்ட் உங்களுக்கு நமந்தீர் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அவரை ஒரு சில மேட்ச் மேல கீழே அனுப்புறாங்க, பட் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட்டர். வேற இங்க அந்த டாப் 2 மேல டாப் கிளாஸ்னே நான் போட்டுக்கிறேன். பட் இவங்க மேல பாரம் அதிகம்ன்றதால எனக்கு மும்பையை மட்டும்தான் சூஸ் பண்ண தெரியுது. அண்ட் போலிங் போன வருஷத்த போலிங் கிடையாது, நட்ராஜன் இல்ல, புவி இல்லன்ற குறை தெரியுது. சரி, ஐ வில் கோ சன்ரைசர்ஸ். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரஷர் இல்லாம வருவாங்க, அவங்களுக்கு ஏத்த கேம். ஜெயிச்சா ஜெயிப்போம், ஜெயிக்காட்டி போவோம், இப்ப என்ன ஆகிற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேமு. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கோடையை குளுகுளுவாக்க சத்யா வழங்கும் குளுமையான ஆஃபர். 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் LED டிவி இலவசம். 0 டவுன் பேமெண்ட் முதல் 5000 கேஷ்பேக் வரை. சத்யா வாங்க ஈஸி EMI-யில் அள்ளிட்டு போங்க.